உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ப்ளீஸ். நான் 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 ஒருத்தரை லவ் பண்றேன். ரியலி? நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் லண்டன்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். ஏன் சொல்லல? அது நீங்க நீங்க வரதே அப்பா என்கிட்ட சொல்லல. எனக்கு தெரியவே தெரியாதுங்க. உங்க லவ் பத்தி அங்கிள் கிட்ட சொல்லியிருந்தா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்காதே. அப்பா கிட்ட நான் இன்னும் சொல்லல. என்னால இப்போ சொல்லவும் முடியாது. என் அப்பா என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. எனக்கு இன்னும் டைம் தேவைப்படுது. சத்தியமா நீங்க வரது எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கன்வே பண்ணிருப்பேன். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க. நான் இப்ப என்ன சொல்லட்டும்? உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா உங்க லவ் பத்தி நான் அங்கிள் கிட்ட சொல்லலாமா? ஆஹா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் சொல்ல வேண்டாம். நான் கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்றேன். எனிவே ஒன் ஃபைன் டே சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் ஆகணும். ஆனா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்பா கிட்ட சொல்லணும் தான். ஆனா இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. சொல்லவும் மாட்டேன். புரியல, ஏன் சொல்ல மாட்டீங்க? சாரி. தென் நான் இப்ப என்ன பண்றது? ஓகே, உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. சரி, உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரி? ஐயோ, நீங்க எங்க டென்ஷன் ஆவறீங்க? பேனிக் ஆகாதீங்க. உங்க மேல தப்பு இல்லாம நான் பேசிக்கிறேன். அப்படியா? உங்களால முடியுமா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உண்மையா இருக்கீங்க. உங்க டிரான்ஸ்பரன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாமே. உங்களோட காதலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அம்மா, அப்பா கிட்ட என்ன சொல்லுவீங்க? லோகேஷ் கிட்ட பேச வேண்டியதை பேசிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன சொன்னா நல்லதோ அதை நான் பேசிக்கிறேன். ஏங்க, does God seek revenge? கடவுள் பழி வாங்குவாரா? புரியல. இல்ல, சாமி கிட்ட அப்ளிகேஷன் வைக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, அதுக்காக கடவுள் என்ன பழி வாங்கிட்டாரா? God is not human. If he were to seek revenge like one, he would cease to be divine. Destiny will deliver. What is rightfully mine? நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காதே. Anyway, best of luck. Thank you. சரி, வாங்க போலாம். ஃபீல் பண்ணாதீங்க பிரபா. நடந்தது எதுவும் நர்மதாக்கு தெரிய வேண்டாம். எதுக்கு மறைக்கணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உங்க பக்கம் இருக்க நியாயத்தை அவங்க கேட்கவே தயாரா இல்லையே. அவங்க ஒரு முடிவா தான் பேசுறாங்க. பசங்க கிட்ட எதுக்கு மறைக்கணும்? நான் பண்ணது பாவமா துரோகமான்னு தெரியல. ஆனா நான் தப்பு பண்ண மாதிரி எந்த குற்ற உணர்வும் இல்லை. வேணாம், இது என் பசங்களை பாதிக்க கூடாது. நான் யாரு, எந்த ஊரு, என் சொந்தங்களா யாரு, யார் இருக்கா யார் இல்ல, இது எதுவுமே தெரியாம தான் வளர்த்திக்கிட்டு இருக்கேன். அப்படியே போகட்டும். என்னால என் பிள்ளைங்க அவமானப்பட வேண்டாம். நீங்க சொல்றதும் சரிதான். நடந்ததை மறந்துட்டு கல்யாண வேலையை பார்ப்போம். நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி. உங்களுக்கு நாங்க இருக்கோம். உங்க உறவா கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்போம். இந்த வார்த்தை போதும், என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு.
என்னம்மா இவ்வளவு நேரமா பேசுனீங்க? கல்யாணத்துக்கு பிறகு பேசுறதை விட முன்னாடியே பேசுறது நல்லது தானே? 2 பேருக்கு புடிச்சு போச்சு போல. நல்ல நாள் பார்க்க வேண்டியதுதான். இந்தாம்மா உங்க அம்மா உன்கிட்ட கொடுக்க சொன்னா. மை காட், என்னோட காஃபி கப். தேங்க் யூ so மச். லோகேஷ் எப்படிமா, உனக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாரா? ஆமாப்பா, யதார்த்தமானவர், ரொம்ப நல்லா பேசுறாரு. சரிப்பா, நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. நான் ஃபோன் பண்ணி மத்தது பேசுறேன். பாய்ப்பா. ஓகேடா. பாய். போயிட்டு வரேன். பாய். போயிட்டு வாம்மா. அப்படி என்னதான் பேசுனீங்க அவ்வளோ நேரம்? பேசுனதெல்லாம் சொல்ல முடியுமா டாட்? சொல்லக்கூடியது எதா இருந்தா சொல்லல மாப்ள. ஐயோ, நர்மதாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank God. எனக்கு பிடிச்சிட்டா கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். பட் ஒரு சின்ன இஷ்யூ. என்ன இஷ்யூ? கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு லண்டன் வர்றதுக்கு நர்மதா யோசிக்கிறாங்க. அதனால என்ன ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. அதே சமயம் உங்களுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. சோ உடனே ஒரு நல்ல நாளா பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாமே. என்ன சொல்றீங்க அங்கிள்? எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம்? கல்யாணமே பண்ணிக்கலாமே. நானும் அப்படிதான் அங்கிள் நினைச்சேன். பட் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நர்மதா கொஞ்சம் டைலாமால இருக்காங்க. உங்க 2 பேரையும் பிரிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப தூரம் போக பிடிக்கல. நானும் ரொம்ப நாள் லண்டன்ல இருக்க விரும்பல. ஒரு 3 to 4 years சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். அப்படியா? அது சொன்னா சம்மதிக்க போறா? இல்ல அங்கிள், நான் என்னமோ பொய் சொல்றதா நினைப்பாங்க. அதனால நான் சொல்லல.